ஹாய் மலாவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஓகே, ஏப்ரல் மாதம் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 months போயிடுச்சு. இந்த இயரில் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக 3 ஆப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் மந்த் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரெசனேட் ஆகிறத எது வந்து ஈர்க்குதோ, உங்களை எந்த ஆப்ஜெக்ட் ஈர்க்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏப்ரல் மாதம் நம்மளுடைய லைஃப்க்கு என்ன வரப்போகுது, எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நம்மளை நோக்கி வரப்போகுது, ஏப்ரல் மந்த் நம்மளுக்கு என்ன கொண்டு வருது, நம்ம லைஃப்க்கு என்ன கொண்டு வருது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு இந்த ஷெல், பியூட்டிஃபுல் ஷெல். அண்ட் செகண்ட் குரூப்புக்கு இந்த கிறிஸ்டல், அமெத்திஸ்ட் கிறிஸ்டல். அண்ட் தேர்ட் குரூப்புக்கு இந்த பியூட்டிஃபுல் ரிங், ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்கிற ரிங். ஸோ இதுதான் அந்த 3 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நான் இப்போ ஆப்ஜெக்ட்ஸை காமிக்கும்போது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் உங்களை ஈர்த்திருக்கும். காமிக்கிறதுக்கு முன்னாடியே கூட ஈர்த்திருக்கலாம். அந்த டேபிளில் இருக்கும்போதே உங்களை வந்து படக்குன்னு ஈர்த்திருக்கலாம். ஸோ இன்ட்யூஷன் வந்து ரொம்ப லேட்டாலாம் ஒர்க் ஆகாது, டக்குன்னு தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் எது உங்களுக்கு கால் அவுட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் மெடிடேட் பண்ணணும், மெடிடேட் பண்ணி என்னோடய இன்ட்யூஷனை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் அலைன்ட், அலைன் யுவர் செல்ஃப். அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை 1, 2, 3 இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் சூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ இந்த 1, 2, 3 அப்படின்றதுல நீங்கள் வந்து ரேண்டமாக ஃபேட் கிட்ட விடணுன்னா நீங்கள் சிட்குலுக்கி போட்டும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த மெத்தட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது. நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணணும். உங்கள் இன்ட்யூஷன் ஒன்று சொல்லும், இந்த மெத்தட் தான், இதை பண்ணு, இந்த மந்த் இதை பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ அதை நீங்கள் நம்பி சூஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட குரூப்பாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு மோஸ்ட் ரெசனேட் ஆகிற மெசேஜஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுடைய டைம் ஸ்டாம்பை கொடுத்துருவேன். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நான் உங்களோட ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். ஸோ ஹாய் குரூப் 1, வெல்கம். நீங்கள் இந்த ஷெல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 1. இதுதான் உங்களோட ரீடிங்காக இருக்க போகுது. நம்ம ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ உங்கள் ஆப்ஜெக்டை நான் இங்கே வச்சிடுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேரோ டெக் ஷஃபிள் பண்ணிவிட்டு பேசலாம். ஓகே, ஸோ எப்படி போச்சு உங்கள் மார்ச்? நல்லா போச்சா? எனக்கு வந்து நான் மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷனை வந்து மிட் மார்ச்சில் தான் போட்டேன். செகண்ட் ஹாஃப் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லி போட்டேன். எத்தனை பேர் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் பார்க்காதவங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன். மார்ச் வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மந்த் வித் சிவராத்திரி எல்லாம் வந்ததுனால ரொம்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில், சாரி பின்னாடி நாய் குலைக்கிறதுக்கு தெரியுமா, சாரி, பட் ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸ்பிரிச்சுவலாக அலைன் ஆகிருக்கும். நம்மளில் நிறைய பேர் அலைன் ஆகிருக்கும். நம்ம ஸ்பிரிட் கைட்ஸ் கூட நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ்ட்ரல் ட்ராவல் நிறைய பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து மார்ச் மந்த்தில் நடந்தது அப்படின்றது தெரியுது. ஏன்னா கண்டிப்பாக மெர்க்குரி ரெட்ரோகிரேட் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் எக்லிப்ஸ் சீசன்னாலே எனர்ஜிஸ் வந்து பயங்கரமாக ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால நிறைய எனர்ஜிஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி போச்சு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களோட மார்ச் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கி ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்குறோம். உங்களுடைய ஏப்ரல் மாதம் எப்படி போகும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ வாங்க ஸ்பிரிட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் மை டியர் குரூப் 1 ப்ளீஸ் ஸ்பிரிட். கடைசியாக ஆரக்கிள் மெசேஜஸ் எடுக்கலாம். ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன் ஃபார் மை குரூப் 1 ப்ளீஸ். ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன் ஃபார் மை குரூப் 1. 8 of Pentacles. வாவ், உங்கள் ஒர்க்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மற்ற கார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ஷஃபிள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆகிறது என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் மார்ச்லேயே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நான்
நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று, அது உங்கள் பர்சனல் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா கூட இருக்கலாம். பட் அதுக்காக ரொம்ப கடுமையாக ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கீங்க. அண்ட் அந்த நீங்கள் பார்த்து பண்ணிங்கள்ல, அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட். ஸோ உங்கள் ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க டிவைன். நீ ஒர்க் போடுறல, நீ பண்ணுற ஒர்க் வீணாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. April month predictions, please Spirit. April month prediction for my group ones. April month predictions. 4 of Pentacles. Earth energy நிறைய இருக்குது. Pentacles கார்டு 2 வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய ஹெல்ப் இருக்குது ஏப்ரல் மந்த். மூன் கார்டு, த டவர் கார்டு, இன்னொரு கார்டு வைக்க முடியுமா இங்கே? எஸ், வைக்க முடியும். 5 of Wands, Queen of Pentacles, the Devil, Two of Wands, and last card please Spirit. ஓகே, இது ரெண்டுமே எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே, 5 of Pentacles, 4 of Cups. பாட்டம் டெக் எனர்ஜி, King of Wands. தெரியுதா? ஓகே, ஸோ கிங் ஆஃப் வாண்ட்ஸ் தான் பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ உங்களுக்கு வந்து ஐஸ் ஆன் த ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. அது மார்ச் மாதமும் இருந்தீங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு இலக்கு, உங்களுக்குன்னு ஒரு இலக்காக இருக்கலாம், இல்லை இது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம். அதான் இது ஒரு பர்சன், ஆர் இது வந்து ஒரு லவ் ரீடிங் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தா மாதிரி எடுத்துக்கோங்க. பட் இது வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எதையோ கேட்டு ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷனோடைய பலன்கள் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாத மாதிரி இருக்கலாம். அதாவது என்னுடைய இலக்கு இன்னும் கொஞ்சம் விலகி தான் போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் இலக்குன்னு சொல்லும்போது இதை நீங்கள் வந்து ஒரு டிசையராக எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு பர்சனாக எடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஸ்பிரிட் சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பிரிட்டில், எஸ் எனக்கு புரியுது நீ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க, ஆனால் ஏப்ரல் மந்த் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உன்னை நோக்கி வர எல்லாத்தையுமே நீ வந்து அதாவது லைஃப் கிவ்ஸ் யூ லெமன்ஸ் யூ மேக் லெமனேடுன்னு சொல்லுவாங்களா. உங்களை நோக்கி கல் தூக்கி எரிஞ்சாங்கன்னா அந்த கல்லை வச்சு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் வந்து ஏப்ரல் மாதம் போக போகுது. அந்த கல்லை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறீங்க. உங்களை யார் வந்து டவுன்கிரேட் பண்ணுறாங்களோ, இல்லை இழிவாக பேசுகிறாங்களோ, இல்லை நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை வந்து யாராவது அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்களா, ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த பெயினை வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்மியூட் பண்ணுறது எனக்கு தெரியுது. ஏப்ரல் மாதம் வந்து நிறைய ஹீலிங் உங்களுக்குள்ளே நடக்கிறத நான் பார்க்குறேன். எந்த மாதிரி ஹீலிங்னா, இது வந்து நான் வெளியிலேருந்து சொல்லும்போது இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். பட் நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றது தான் இங்கே தெரியுது. ஸோ ப்ரிடாமினென்ட்லி ஃபீமேல் எனர்ஜியால் உங்களுக்கு பிரச்சனை வரா மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்த ஒரு பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். பட் ஏதோ ஒரு ஃபீமேல் எனர்ஜியால் உங்களுக்கு பிரச்சனையும் வருது, ஏதோ ஒரு ஃபீமேல் எனர்ஜியால் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகுது. இது ரெண்டுமே ஒரே ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை வந்து ரெண்டு பேருமே வேறு ஒரு பர்சனாக இருக்கலாம். எப்படின்றது நீங்கள் பொருந்துற மாதிரி எடுத்துக்கோங்க. பட் இங்கே வந்து எனக்கு ப்ராப்ளம் சால்விங் நிறைய நடக்கிறது எனக்கு தெரியுது ஏப்ரல் மந்த்து. நீங்கள்
நிறைய நிறைய விஷயத்த நிறைய பேர்கிட்ட சொல்லாத மாதிரி எனக்கு தெரியுது, விச் இஸ் குட். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு முதல்ல புரியணும். அப்புறமா தான் நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றது சிட் வித் இட், அப்படின்றது தான் ஒரு மெசேஜாக இருக்குது. ஏப்ரல் மந்த் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எனர்ஜியும் கூட. நீங்கள் வந்து யாரையோ ஒருத்தங்களை வந்து புட்டிங் ஆன் பெடஸ்டல்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் யாரையோ ஒருத்தங்களை உங்களுக்கு மேலே வச்சுருக்கீங்க. அது வந்து உங்களை வந்து சம்டைம்ஸ் காயப்படுத்துது அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துது. தட் இஸ் குட். ஓகே, தட் இஸ் குட். பட் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். ஓகே, அதர்வைஸ் நீங்கள் உங்களை எரிச்சுக்கிட்டு மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அது லாங் டேர்ம் உங்களால் பண்ண முடியாது. அது ஃபஸ்ட்டு திங்கு. நிறைய விஷயங்களில் உங்களுக்கும் சில பேருக்கும் வந்து முட்டிக்கலாம், அதாவது குவாரல்ஸ் ஏற்படலாம். இது வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கிற பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன அப்படின்றது தெரியல. அது மார்ச் மாதமே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. கோயிங் த்ரூ ஏப்ரல் வந்து அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுல தான் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக அதை சால்வ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ஒரு பியூட்டிஃபுல் சோல். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. உங்களால் முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே உங்களால் இந்த சுச்சுவேஷனை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்டால் போதும், உங்களுக்கான ஆன்சர் உங்களை தேடி வரும் அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. ஏப்ரல் மந்த் நிறைய ஹீலிங் நடக்கிறத நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னா, நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்கள மட்டும், அதாவது இந்த பர்சன் இருக்காங்கல்ல, நீங்கள் யாரையோ வந்து ஹையாக வச்சு பார்க்குறீங்க, அந்த பர்சன் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறாங்களா, சரி ஹர்ட் பண்ணுறத வாங்கிக்கோங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் வந்து உங்களை வந்து தூக்கி விடுறாங்களா, அந்த பர்சனையும் நீங்கள் வந்து ரொம்ப நியர் அண்ட் டியராக பார்த்துக்கணும். ஒரு பர்சனை மட்டும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச பர்சனை மட்டும் நீங்கள் வந்து ஹையாக வச்சுட்டு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்கள விட்டுடக்கூடாது. இது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை நம்மளோட தம்பி தங்கச்சி, இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அவங்களையும் நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க ஏப்ரல் மந்த். அது எனக்கு தெரியுது. அண்ட் லைஃப் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்க போகுது, அதுவும் எனக்கு தெரியுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்காக மட்டும் விட்டுறாதீங்க. அதாவது உங்கள் மேலே ஒரு, அதாவது நம்ம தான் நம்மளோட பிக்கெஸ்ட் கிரிட்டிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி யூ ஆர் யுவர் பிக்கெஸ்ட் கிரிட்டிக் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து அந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மெசேஜாக இருக்குது ஏப்ரல் மந்த்துக்கு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்சா மாதிரி போகலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து குவிட் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு திங். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை நம்பணும். ஓகே, நம்பிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டீங்க, குவிட் பண்ண மாட்டீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை ஏப்ரல் மாதம் அதிகரிக்குது. உங்கள் மேலே நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கை அதிகரிக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. சரிங்களா? உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் எஸ்டீமும் அதிகரிக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. எதனால் அப்படின்னா, நீங்கள் நிறைய பீப்புளுக்கு கொடுத்து பழகிட்டீங்க. ஸோ கொடுக்கும்போது ஒரு ஜாய் வரும். ஸோ கொடுத்தாலே நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ when you give out of your heart and expect nothing in return, அதாவது உங்கள் மனசார நீங்கள் கொடுத்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா அது ஒரு குட் ஃபீலிங்கை கொடுக்கும். that makes you a good person. when you are a good person, உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏப்ரலில் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நல்லது மட்டும்தான் நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. எஸ், இங்கே நெகட்டிவ் கார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. டவர் எதுவுமே நெகட்டிவ் கார்ட்ஸ் கிடையாது டாரோவில் பொறுத்த வரைக்கும். பட் கொஞ்சம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம்.
அது டெவிலும் அந்த மாதிரி டெவில் தான் நெகட்டிவ் கார்டே கிடையாது. when it comes with மூனோட இந்த டவர் அண்ட் டெவில் வரும்போது ஒரு பிக்கஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கை தான் நீங்கள் நோக்கி நகர்றீங்க. ஸோ ஏப்ரலில் அமோகமாக இருக்க போது உங்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையையும் ஸ்பிரிட் மேலே நீங்கள் வச்ச டிவைன் நம்மளோட மீறின சக்தி மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து ஈஸியாக கடந்து வந்துடலாம். ஓகே, ஸோ அதுதான் எனக்கு தெரியுது. வேறு என்ன ப்ளீஸ் ஸ்பிரிட்? நிறைய ட்ரீம்ஸ் கைகூடி வருது கைஸ். அதாவது இது பண்ணணும், அதை பண்ணணும், இவங்க கூட இருக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள். உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் அப்படியே கைகூடி வர்றது எனக்கு தெரியுது எனர்ஜெட்டிக்காக. கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம்ஸ்லாம் வந்து நிஜமாக்குது. ஏப்ரல் மாதம் பியூட்டிஃபுல்லாக உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குது அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. நீங்கள் வாட்டர் கிட்ட இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வாட்டர் எலிமெண்ட் கிட்டே இருக்கும்போது, ஏதாவது ஒரு நதியோ இல்லை ஒரு கடலோ அது பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்றது ஒரு மெசேஜ் வருது. நாட் பிகாஸ் டேஞ்சருக்காக நான் சொல்லலை, அந்த இடத்துல உங்கள் மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கிரவுண்டடாக இருக்கணும். இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் எர்த், அப்போ நினச்சிக்கோங்க, என்னை தாங்குகிற இந்த பூமி இருக்கும்போது, இந்த பூமி என் கூட இருக்கும்போது எதையும் தாங்கிறதுக்கு எனக்கும் சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா we are all made of same things. ஓகே, பூமி எதில் பண்ணியிருக்கோ ஸ்டாரோட ரெம்னன்ஸ் தான் நம்ம. எந்த ஒரு ஸ்டார், நான் இதை வந்து சயின்டிஃபிக்காக போக விரும்பலை, பட் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டார் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சூப்பர் நோவாவாக மாறி, அதாவது ஸ்டார் வந்து ரொம்ப பழைய ஸ்டாராக இருந்ததுன்னா அதோட கோர் கொலாப்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகிறது பிளாக் ஹோல், பட் கோர் வந்து வெடித்து ஃபார்ம் ஆகிறது சூப்பர் நோவா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்து வெடித்ததுனால அந்த ஸ்டார் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஸ்டாரோட ரெம்னன்ஸ், இந்த ஸ்டார் விட்டுட்டு போன அந்த ஸ்டார் வந்து வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? கூல் டவுன் ஆகும்போது அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அங்கேயே சுற்றிட்டுருக்கும். ஓகே, அந்த சூப்பர்னோவாவாக ஸ்டார் மாறும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் புது ஸ்டார் ஒன்று ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த பார்ட்டிகல்ஸ் ஐ எம் நாட் ஷுர், பட் எனக்கு வந்து ஸ்பிரிட் இது சொல்லணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுதான் அப்படின்னு நம்பிடாதீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணுவேன், ஸ்டார்ஸ், யூனிவர்ஸ் அதை பற்றிலாம். ஸோ இப்போ எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நான் ஸ்பிரிட் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ நியூ ஸ்டார் ஒன்று ஃபார்ம் ஆகும். லெட்ஸ் சே தட் இஸ் அவர் சன். அண்ட் அதுக்கு அந்த ஸ்டார் ஓ மை காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸோ அந்த ஸ்டாரை தவிர்த்து மற்றதெல்லாம் கூல் டவுன் ஆகிருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த ஸ்டாரை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து பிளானட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த பிளானட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தான் வந்து ஓரணு உயிரினம் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பரிமாண வளர்ச்சி நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மலாம் வந்தோம். ஸோ வி ஆர் ஸ்டார் டஸ்ட் இன் அ வே. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டோரி, சயின்டிஃபிக் ஸ்டோரி நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நம்ம எதில் மேடப்பாக இருக்கோமோ, வாட் இஸ் அவர் கோர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் ஏர்த்தோட கோருமே. ஸோ நம்மளும் ஏர்த்தும் ரொம்ப கனெக்டட். ஸோ அதனால் எதையும் தாங்குகிற பூமி மாதிரி சில விஷயங்களை நம்ம தாங்கிக்கலாம், தப்பில்லை. தாங்கிக்கும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தான் அதிகமாகும். ஓகே, நம்ம வீக்காகவே மாட்டோம் அப்படின்றது தான் பெரிய மெசேஜ். ஸோ அதனால் ஏப்ரலில் அந்த மாதிரி எனர்ஜி தான் எனக்கு வந்து ப்ரிடாமினண்ட்டாக உங்களோட லைஃப்பில் தெரியுது. லவ்லி எனர்ஜிஸ். சில விஷயங்கள் நடக்குது. அது வந்து உங்களை வந்து ஒரு
இப்போ நம்ம திடீர்னு பாஸ்ட்டை பற்றி நினச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குட் ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி ஒரு குட் ஃபீலிங்கை கொடுக்கும். நீங்கள் இப்போ நடக்கிறத, ஏப்ரல் மாதம் நடக்கிறத ஃப்யூச்சரில் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ குட் ஃபீலிங். பட் அதை கோ த்ரூ பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரீடிங்கை நினச்சிக்கோங்க, நான் உங்கள் கூட இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஆரக்கிள் மெசேஜஸ் எடுக்கலாம். ஒரு கொசு என்னோடய லைட்டில் உட்காந்துட்ருக்கு, அது உங்களுக்கு தெரியுதா? அழகாக உட்காந்து அந்த இதில் உட்காந்துட்ருக்கு. ஹாய், அங்கே போய் உட்காந்துருச்சு. ஓகே, சரி, இப்போ நம்ம ஆரக்கிள் மெசேஜ் எடுக்கலாம். இந்த எக்லிப்ஸ் சீசன்றதுனால இந்த டெக்கை நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பர்சனல் ஒர்க்குக்காகவும் பர்சனல் ரீடிங்ஸ்க்காகவும். ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு மெசேஜஸ் எடுத்துருவோம். குரூப் 1 பீஸ் ஸ்பிரிட், ஏப்ரல் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ அப்படின்ற ஒரு கார்டு வந்திருக்கு. ஃபுல் மூன் இன் அக்வேரியஸ். அதாவது நீங்கள் ஏன் வந்து உங்கள் லைட்டை டிம் பண்ணுறீங்க? ஏன் டிம் பண்ணுறீங்க? என் பையன் இந்த மாதிரி தான் என்ன கொஷின் கேட்பான், ஏன் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான், ஏன் நீங்கள் டிம் பண்ணுறீங்க உங்கள் லைட்டை? ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ. ஓகே, பாட்டம் டேக் எனர்ஜி வந்து டைம் டு கிவ் ரதர் தென் டேக் அப்படின்ற கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் டைம் டு கிவ் ஆஸ் வெல் அஸ் டேக். ஓகே, நீங்கள் கொடுத்துட்டு மட்டும் இல்லாமல் எடுத்துக்கவும் செய்யணும். ப்ளீஸ், ஏதாவது யாராவது உங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெசப்டிவிட்டி இருக்கணும், அதுதான் வந்து இங்கே பெரிய மெசேஜ். அண்ட் ஆல்சோ யார் நீங்கள் அப்படின்றத, இந்த லேயர்ஸ் இல்லாமல் யார் நீங்கள் அப்படின்றத உலகத்துக்கு காமிங்க. உங்களுடைய டேலண்ட் எல்லாம் வந்து டிம் பண்ணாதீங்க. அதாவது சம் பீப்புள் ஆர் லைக் தட். சில பேர், எஸ்பெஷலி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க குட்டாக ஃபீல் பண்ணணும்னு, மற்றவங்க வந்து ஹையாக ஃபீல் பண்ணணும்னா நம்ம லைட்டை டிம் பண்ணுறது, ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, அடக்கமாக இருக்கிறது. இட்ஸ் ஓகே டு ஷைன் யுவர் லைட். ஓகே, ஆனால் இது இந்த டெக் பேர் என்ன தெரியுமா? ஒர்க் யுவர் லைட் அப்படின்ற ஆரக்கிள் கார்ட். ஸோ எனக்கு ஏன் இந்த டெக் சூஸ் பண்ணணும்னு தெரியல, பட் இன்ட்யூட்டிவாக அந்த டெக்கை சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. பட் நிறைய பேர் நம்ம லைட்டை டிம் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நோ, இட்ஸ் டைம் டு ஷைன் பிரைட்டஸ்ட். ஓகே, அதுக்காக தான் நான் அந்த ஸ்டார் பற்றி இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க வேண்டியதாக போச்சு. நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டார் டஸ்ட் தான். நம்ம லைட்டை எதுக்கு நம்ம டிம் பண்ணணும்? ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம லைட்டை நம்ம ஷைன் பண்ணால், பெருசாக ஷைன் பண்ணால், நம்மளை பார்த்து நிறைய பேரும் அவங்க லைட்டை ஷைன் பண்ணணும், அவங்க லைட்டை வந்து உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. Messages from group 1 speak spirit. Advice and messages for group 1 for April. Sisterhood of the Rose அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர், ஓகே, இந்த ரீடிங்கை பார்த்துட்ருக்க நிறைய பேர் வந்து உங்களுடைய சோல் சிஸ்டர்ஸ் கூடயோ இல்லை சோல் ஃபேமிலி கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. எஸ்பெஷலி நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேல் கூட கனெக்ட் பண்ணி ஒரு விதமான கனெக்ஷன் இங்கே ஏற்படுது. அந்த கனெக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டார்டிங்கில் வந்து அது ஸ்மாலாக ஆரம்பிக்கலாம். மேபி இது வந்து ஒரு நெய்பராக இருக்கலாம், நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். இல்லை இது வந்து ஒரு கூட படிக்கிறவங்களாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உங்களோட கலீகாக இருக்கலாம். பட் இது வந்து சட்டிலாக ஆரம்பித்து இது இந்த ரிலேஷன்ஷிப்பும் இந்த சோல் ஃபேமிலியை நீங்கள் ஃபைன் பண்ணுறதோ, இது சோல் ஃபேமிலின்னு எனக்கு வருது. பட் கேன் பி மோர் தென் ஒன் பீப்புள் அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் ஒன் பர்சன் இன் பர்டிகுலர், ஓகே, அவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. அது வந்து அது உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பியூட்டி அண்ட் டிவோஷன், ப்ரீஸ்டஸ், மிஸ்டிக் டீச்சர்.
ஸோ இது வந்து சில பேருக்கு ஒரு குருவாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம். ஓகே, அண்ட் குருஸ்லாம் இப்போலாம் வந்து காவி உடை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் குருஸ் கிடையாது. குரு கேன் பி எ பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா? அவங்க கூட சேர்ந்து நம்ம எனர்ஜி மிங்கிள் ஆகும்போது ஒரு பியூட்டிஃபுல் அல்கிமி நடக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே இந்த கார்டில் ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் உங்களுடைய சோல் ஃபேமிலி அண்ட் சோல் சிஸ்டர்ஸை மீட் பண்ணுறீங்க. சோல் மேலாக இருந்தீங்கன்னா சோல் சிஸ்டர்ஸ் ஆர் சோல் பிரதர்ஸ். ஓகே, ஸோ ஏப்ரல் மாதம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் மந்த். அதை வந்து ஒரு மொமெண்ட்டையும் சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் உங்களோட ரீடிங். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களோட ஒரு கமெண்ட்டையும் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ரிப்ளையை கொடுப்பேன். ஸோ ப்ளீஸ் காமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, as always I'm sending you so much love and many blessings. Please take good care of yourself. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then you take care. Bye. Hi group 2, வெல்கம். நீங்கள் இந்த அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 2. இதுதான் உங்களுடைய ரீடிங்காக இருக்க போகுது. வாங்க அவங்க ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஸ்பிரிட் கிட்ட உங்களுடைய ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது உங்கள் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான். என்ன மாதிரி லைஃப் சேஞ்சஸ், என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ், என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நம்ம நோக்கி வரப்போகுது அப்படின்றத தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கடைசியாக நம்ம வந்து ஒர்க் யூ லைட் ஆரக்கிள் டெக்கிலேருந்து மெசேஜஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த டெக் தான் வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் அண்ட் மெசேஜஸ் கடைசியாக கொடுக்க போகுது. ஆல்சோ இது வந்து எக்லிப்ஸ் சீசன்றதுனால இன்னும் வந்து சோலார் எக்லிப்ஸ் முடியல. பட் என்ன தான் நம்ம நாட்டில் வந்து அந்த எக்லிப்ஸ் தெரியலனாலுமே சரி, நம்மளுக்கு வந்து உலகத்தில் எந்த மூலையில் எக்லிப்ஸ் நடந்தாலும் ஓகே, நம்மளுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சாலும் சரி, அதோடைய எனர்ஜிஸ் வந்து நம்ம லைஃப்பை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் எக்லிப்ஸ் சீசனை வந்து ஆனர் பண்ணுற விதமாக மோனாலஜி ஆரக்கிள் கார்ட்ஸ்லேருந்தும் மெசேஜஸ் எடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போது டேரோலேருந்து மெசேஜஸ் எடுப்போம். ஃபஸ்ட் நான் ஏன் ஒர்க் யூ லைட் ஆரக்கிள் கார்டு கிட்ட ட்ரான் ஆனேன்னு எனக்கு தெரியல. பட் லாஸ்ட் டைமும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு கைடன்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிது. லாஸ்ட் மந்த் மார்ச் மிட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த மந்த்தே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் மந்த்தாக இருந்தது நம்மள நிறைய பேருக்கு. அதே மாதிரி தான் இந்த மாதமும் நம்ம வந்து லைட் கூட நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒயிட் லைட், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கூட நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம லைட், நம்ம ஆரா, இதெல்லாம் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஐடியா குரூப் 2s ஏப்ரல் மந்த் என்னோடய குரூப் 2ஸ்க்கு எப்படி இருக்க போகுது? ப்ளீஸ் ஸ்பிரிட், ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ளீஸ். ஏப்ரல் மந்த் என்னோடய குரூப் 2ஸ்க்கு எப்படி இருக்க போகுது ப்ளீஸ். ஓகே, 4 of Cups கார்டு வந்திருக்கு. பியூட்டிஃபுல். அந்த கார்டு வந்து ஒரு ஸ்பெஷல் கார்டு. ஏன்னா அது பர்சனல் ரீடிங்ஸில் வருது, எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த கார்டு வருது. பார்க்கலாம் என்ன மெசேஜஸ் வருதுன்னு. Knight of Cups, the High Priestess. Wow. April month predictions for my group 2s. Strength. ரெண்டு மேஜர் ஆர்கானா வந்துச்சு. April month predictions for my group 2s please. உங்களோட ஏப்ரல் மந்த் எப்படி இருக்க போகுது? தி மூன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதையும் நோக்கி
போகிறீங்க. இது வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வேணும், சரிங்களா? நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற விஷயம் இது இருக்கிற விஷயம். ஓகே, போக 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 உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். 3 of Swords, okay, 4 of Wands, 2 of Pentacles. இன்னும் ஒரு கார்டு எடுக்கலாம். ஓகே, 2 கார்டாக வந்துருச்சு, அதை எடுத்துப்போம். 3 of Pentacles, 6 of Cups. 6 of Cups தெரியுதா உங்களுக்கு? இப்படிக்கிறேன். ஓகே, பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தோன்னா மெஜிஷியன். வாவ், இவ்வளோ மேஜர் ஆர்கானாஸ் கைஸ். இந்த மெஜிஷியன் கார்டு வந்து மேஜர் ஆர்கானா. ஸோ பாட்டம் டெக் எனர்ஜி இதுவாக இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏப்ரல் மந்த் நீங்கள் எதுக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எதெல்லாம் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வருது. ஓகே, there's a sayingல whatever you want wants you அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான். அது கீழே வந்து 6 of Wands கார்டும் இருக்குது. ஸோ இது வந்து சக்ஸஸ், மேனிஃபெஸ்டேஷன், சக்ஸஸை தான் குறிக்குது. நீங்கள் ரொம்ப ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் எதுக்கு வந்ததுன்னு தெரியல, அது சில பேருக்கு இருக்கலாம். பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ ஒன்று ரொம்ப 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 ஆவலாக இருக்கிற ஏதோ ஒன்று உங்களை தேடி வருது. இது வந்து சில பேருக்கு சக்ஸஸ், சில பேருக்கு ஒரு பர்சனுடைய கனெக்ஷன், சில பேருக்கு ப்ரமோஷன், சில பேருக்கு என்னவா வேணால் இருக்கலாம் கைஸ். இது கெரியராக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். பட் ரொம்ப 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 நாளாக இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அது ஃபைனலாக உங்களை தேடி வருது. whatever you wants you, அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ இது ஃபஸ்ட்டு ரைட்டாகவே எனக்கு இந்த அட்டென்ஷன் போனது வந்து உங்கள் ஸ்ப்ரெட்டில் இந்த 2 of Pentacles and 3 of Pentacles கார்டில் தான். which means எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ரொம்ப you've been hustling அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் நிறைய ஒர்க் போட்டுட்ருக்கீங்க. நாட் ஓன்லி இன் யுவர் அவுட்சைட் வேர்ல்டு, உங்களுக்குள்ளே இன்னர் ஒர்க் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்க, மார்ச்லேயே தெரிஞ்சது. நிறைய ஸ்பிரிச்சுவல் ஒர்க், நிறைய இன்னர் ஒர்க் நீங்கள் பண்ணதுனால தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை உங்களால் ரியாலிட்டிக்கு 3Dக்கு கொண்டு வர முடிஞ்சது. இந்த ஒரு ஆசையை, இந்த ஒரு கனவை வந்து நீங்கள் நிறைவேற்றி முடித்து அதை செஞ்சு காமிக்கிற நாள் ஏப்ரலில் இருக்குது. ஓகே, நிறைய பிளெஸ்ஸிங் இருக்குது உங்களுக்கு. உங்களை பற்றி 4 பேர் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க கைஸ். அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த இயர்லேருந்து சொல்கிறேன். இந்த இயரோட ஸ்டார்டிங் மேபி ப்ரீவியஸ் இயராக கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கோட பலன் வந்து ஏப்ரல் மாதம் கிடைக்கிறது எனக்கு தெரியுது. நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் கிடைக்குது. இந்த ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வந்து சாதாரணமாக கிடைக்கல. நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க. உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய எனர்ஜிக்கு எக்ஸ்சேஞ்சாக தான் இந்த ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் கிடைக்குது. நீங்கள் போட்ட எனர்ஜிக்கு எக்ஸ்சேஞ்ச் அது வந்து பல மடங்காக மாறி உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, பியூட்டிஃபுல் மந்த். சில பேர் வந்து இந்த த்ரெஷ்ஹோல்டை க்ராஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. அதை நான் வந்து பண்ண முடியல, என்னோடய 3Dயில் என்னால் எடுத்துகிட்டு வர முடியலை. 3Dயில் எடுத்துகிட்டு வரதுன்னா என்ன அகெயின் மேனிஃபெஸ்டேஷனை தான் நான் அப்படி சொல்கிறேன். என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான தயக்கம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். த்ரெஷ்ஹோல்டு அப்படின்றது அதை க்ராஸ் பண்ணி வர்றது, அந்த தயக்கத்தை க்ராஸ் பண்ணி வர்றதை நான் இங்கே பார்க்குறேன்.
இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறமா நீங்கள் வேறு மாதிரி யோசிக்க போகிறீங்க ஏப்ரலில். இட்ஸ் லைக், அதாவது நீங்கள் ஒரு உங்களுடைய ஹையஸ்ட் வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஓகே, ஏப்ரல் முடியும் போது உங்களுடைய ஹையஸ்ட் ஃபார்ம் அதுவாக நீங்கள் இருப்பீங்க. ஓகே, அந்த ஒரு வெர்ஷனாக நீங்கள் மாறி இருப்பீங்க. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணக்கூடிய அந்த ஹையஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் ஏப்ரல் எண்ட் அப்போது வந்து மாறி இருப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு விதமான செலிப்ரேஷன் இருக்கலாம், வீட்டில் இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு விதமான செலிப்ரேஷன். அதில் நீங்கள் நிறைய ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு சந்தோஷமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கூடயோ இல்லை தெரிஞ்சவங்க கூடயோ நீங்கள் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சம்திங் ஆஃப் செலிப்ரேஷன் இங்கே நடக்குது. எஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாமல் இல்லை, ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போத்துலேருந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு இந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்கள்ல, அது நல்லா ஒர்க் ஆகுது. இன்ட்யூஷன்னா நம்மளுடைய உள்ளுணர்வு. அது வந்து ஆன் பார், அதாவது நீங்கள் அலைன்மெண்ட்டில் இருக்கீங்க. நீங்கள் யாரை நம்பி வேண்டுவீங்களோ அவங்க கூட இருக்கிற அந்த பந்தம், அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த அலைன்மெண்ட். நான் அலைன்மெண்ட்டுன்னு சொல்லும்போது என்னுடைய ஸ்பைனல் கார்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மோஷன் பண்ணுறேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் மோஷன், ஒரு அலைன்மெண்ட். அது வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுது. ஓகே, உங்களுக்கு மேபி குண்டாலினி அவேக்கனிங் கூட நடக்கலாம். ஓகே, குண்டாலினி சக்தி வந்து உங்கள் ஸ்பைன்லேருந்து அவேக்கன் ஆகி வரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் எனக்கு இங்கே தெரியுது. பிகாஸ் எதனால் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப டிட்டர்மினேஷனோட இதில் இருந்திருக்கீங்க. கன்சிஸ்டன்சி, டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த சக்ஸஸ் வந்து ஏப்ரல் மாதம் வரப்போகுது. நிறைய கொடுத்துருக்கீங்க இதுக்காக. ஓகே, இதுக்காக நிறைய கொடுத்து எப்படா நம்ம வந்து நம்மளுடைய ரிசல்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இது கண்டிப்பாக உங்களை தேடி வருது. ஓகே, நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி வருதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு மேஜிக் இங்கே நடக்குது கைஸ். ஏதோ ஒரு மேஜிக் கண்டிப்பாக நடக்குது. மிரக்கல், ஏதோ ஒரு மிரக்கலை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. பை த எண்ட் ஆஃப் ஏப்ரல் அந்த மிரக்கலை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த மிரக்கலை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா அவ்வளோ உழைப்பை நீங்கள் போட்டிருக்கீங்க. ஓகே, அவ்வளோ ஒரு உழைப்பை நீங்கள் போட்டிருக்கீங்க. உங்களுடைய அந்த ஃபோக்கஸ் மாறவே இல்லை இதிலேருந்து. ஸோ கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு தேடி வருது. 9 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இது வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு இங்கே இல்லைன்னா கூட, யூ பின் அ சோல்ஜர். ஓகே, எப்படி சோல்ஜர்ஸ்லாம் வந்து அடிப்பட்டாலும் மறுபடியும் அந்த மிஷனில் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்களோ, சின்ன அடிப்பட்டாலுமே சரி பெரிய அடியாக இருந்தாலும் சரி, அவங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஏப்ரல் வந்து ஒரு பெரிய எண்டிங் இருக்கலாம், பெரிய பிகினிங்கும் இருக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதுதான் இங்கே எனக்கு 4 ஆஃப் கப்ஸ் கார்ட்லேயும் தெரியுது. ஓகே, மேபி உங்ககிட்ட இது நிறைய இருந்திருக்கும். சரிங்களா, இந்த விஷயம் வந்து இது என்னன்னு தெரியல. இது வந்து உங்ககிட்ட அபண்டண்ட்டாக இருந்தது. இது வந்து ஒரு நாலேஜாக இருக்கலாம், ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், ஒரு வே ஆஃப் ஆக்ட் ஆஃப் சர்வீஸாக இருக்கலாம். இது உங்ககிட்ட நிறைய இருந்தது. அதை ஷேர் பண்ணலை நீங்கள்.
மேபி உங்கள் டேலண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணலையா என்னன்னு தெரியல. பட் நீங்கள் அதை ஷேர் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த அபண்டன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு, அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து இவ்வளோ நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்றது தெரியும், இவ்வளோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு தெரியும். இது வந்து ஒரு கெரியர் ரீடிங்காக இருக்கலாம், இப்போ பண்ணுறது கெரியருக்கான ஒரு மெசேஜாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பர்சனை நினச்சி பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கான மெசேஜும் தான் இது. ஏன்னா லவ் மாதிரியும் தெரியுது எனக்கு. ஃபைனலி யூ ஆர் ஸ்கில்டு. ஓகே, நீங்கள் மேபி ஃபைனலி யூ ஆர் ஸ்கில்டுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே அந்த ஸ்கில் இருக்குது. அதை நீங்கள் இப்போ தான் உணர்ந்துருக்கீங்க, அந்த டேலண்ட் இருக்குது. அதை இப்போ தான் நீங்கள் உணர்ந்து அதை உலகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி மாற்றுறீங்கள. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இந்த டேபிளை பண்ணவங்களுக்கு அது எனக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றது தெரியாது. பட் அவங்க ஏதோ பண்ணாங்க, அவங்களுடைய கிராஃப்டை பண்ணி இந்த டேபிளை எனக்கு கொடுத்தாங்க. ஃபார் தட் ஐ எம் எட்டர்னலி தேங்க்ஃபுல். பட் அவங்களுக்கு தெரியாது அது எனக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய ஸ்கில் நீங்கள் பண்ணுறது யாருக்கும் போய் ஹெல்ப்பாக தான் மாறுது. ஸோ அதனால் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து அதர்வைஸ் நினைக்கக்கூடாது. நான் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயமா, ஒரு வேலையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் இன் லவ், இதுவும் அதுக்கும் பொருந்தும் இது. ஓகே, 2 பீப்புள் லவ் பண்ணாங்கன்னா அது அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ஆரிக் ஃபீல்டும் நம்மளோட யூனிவர்ஸோட ஆரிக் ஃபீல்டும் கனெக்டட் தானே. ஓகே, ஸோ அதனால் நம்மளுடைய யூனிவர்சல் ஃபீல்டுக்குள்ளே தானே அவங்களோட ஆரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அப்போது அவங்க அவ்வளோ லவ் ஃபீல் பண்ணால் அது வந்து யூனிவர்ஸ்க்கு அனுப்புனா அது மற்றவங்களுக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, கலெக்டிவாக அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் யூஸ்வலாக கலெக்டிவ் ரீடிங்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஏன் நிறைய பேருக்கு அது பொருந்தது, பிகாஸ் வி ஷேர் அ ஃபீல்டு. அது பார்க்க தான் முடியல நம்மளால், பட் வி ஷேர் அன் எனர்ஜெட்டிக் பாண்டிங். நம்ம எப்பயுமே அந்த எனர்ஜியை ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்கள் எனர்ஜி ஹெல்ப் பண்ணும். இஃப் யூ ஆர் இன் லவ், இன் ட்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், கண்டிப்பாக உங்கள் எனர்ஜி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதாவது ஏப்ரல் எண்டில் உங்களுக்கு தெரியும், ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. லிவிங் யுவர் லைஃப், ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் லக் உங்கள் ஃபேவரில் இருக்குது. பிகாஸ் லக் ஃபேவர்ஸ் த ஹார்ட் ஒர்க். அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்னு சொல்லுவாங்க. மேபி அது ட்ரூ என்னமோ. பிகாஸ் யூ ஆர் ஸோ லக்கி. சரிங்களா, யூ ஆர் ஸோ லக்கி. இந்த ஹார்ட் பிரேக் இருக்குல்ல, இந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் இப்படி க்ராஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளே அந்த ஒரு செகண்டில் நீங்கள் வந்து இதிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதனால தான் இந்த கார்டு வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ இட்ஸ் க்ரௌனிங் ரீடிங், எனக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. பிகாஸ் எஸ், ஹார்ட் பிரேக் இருக்குது. அது எப்படி நம்ம நான் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரியல. பட் அந்த வாரணம் ஆயிரம் மூவியில் பார்த்துருக்கீங்களா? உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா சொன்னதா இல்லையான்னு தெரியல. பிகாஸ் சில பீப்புளுக்கு நான் சேம் இது சொல்லியிருக்கலாம். வாரணம் ஆயிரம் மூவியில் அவங்க ஹார்ட் பிரேக்கை, அந்த சூர்யா வந்து அவங்களுடைய லவ், ஓகே, அவங்களுடைய லவ் வந்து உயிர் பிரிந்த உடனே அந்த ஹார்ட் பிரேக்கை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த குட்டி பையனை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே இந்த எனர்ஜி தெரியுது. இந்த பெயினை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்மியூட் பண்ணுறீங்க, ஆல்கெமிக்கலாக ட்ரான்ஸ்மியூட் பண்ணுறீங்க. அதுதான் வந்து லைஃபுமே.
ஓகே, நம்ம பெயின்லேருந்து நம்ம எப்படி லேர்னிங் எடுக்கலாம், நம்ம பெயின்லேருந்து நம்ம எப்படி க்ரோ ஆகலாம் அப்படின்றதும் லைஃப். ஓகே, அதை பியூட்டிஃபுல்லாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறீங்க. அதனால் நிறைய பீப்புள் பெனிஃபிட் ஆகுறாங்க. பெனிஃபிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து ஒரு விதமான ஐடலாக பார்க்கலாம். ஓகே, யூஆர் அன் ஐடல் மை டியர், யூஆர் அன் ஐடல். 6 of Cups அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் வந்து டு ரீச் அ டெஸ்டினேஷன். யூஸ்வலாக 6 of Cups வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்ட் அந்த மாதிரி தான் பேசுவோம். பட் இது இந்த கார்டில் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, டு ரீச் அ டெஸ்டினேஷன், டு லிவ் அ லைஃப் பியூட்டிஃபுல்லி. அதாவது இந்த டெஸ்டினேஷன் மட்டும் முக்கியம் கிடையாது, இந்த பாதையும் முக்கியம். அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அண்ட் ஏப்ரல் மந்த் அதுக்கான ஒரு க்ரௌனிங் மூமெண்ட், அதாவது அதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறது, அந்த டே டு டே லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, அந்த ஒரு மொமெண்ட்டையும் வந்து சேவர் பண்ணுறது, அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஏப்ரல் மந்த். இந்த பாதையில் இருக்கிற பூக்களை வெயிட் பண்ணி ஸ்மெல் பண்ணி, புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? டெஸ்டினேஷன் மட்டும் முக்கியம் இல்லை, நீங்கள் போகிற இடமும் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது, உங்களுடைய டெஸ்டினேஷனும் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. பட் அந்த ப்ராசஸ் அதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ கண்டினியூ டு டூ திஸ், கண்டினியூ டு டூ வாட் எவர் யூ ஆர் டூயிங், பிகாஸ் அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. நிறைய பேருக்கு உங்களுடைய கனவுகள் நிஜமாகுது ஏப்ரல் மந்த். சரி, இப்போ நம்ம ஆரக்கிள்லேருந்து மெசேஜஸ் எடுப்போம். ஆரக்கிள் கைடன்ஸ் ஃபார் மை குரூப் 2 ஃப்ரீ ஸ்பிரிட். சோல் ஃபேமிலி அப்படின்ற கார்டு வந்திருக்கு. வாவ், குரூப் 1 நீங்களும் கைண்ட் ஆஃப் சிமிலர். ஏன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி ஏதோ ஒரு கார்டு தான் வந்து சிஸ்டர்ஹுட் அந்த மாதிரி. அப்போ நான் சோல் ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு சோல் ஃபேமிலி கார்டே வந்துருச்சு. ஸோ குரூப் 1 ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள், அதில் சில மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். பட் சோல் ஃபேமிலி, சரி இங்கே 2 பேர் இருக்காங்க. சரி, இந்த 2 பேர் அப்படின்னும்போது நம்ம லவ்வை பற்றி பேசலாம். பட் அதையும் தாண்டி நம்மளுடைய சோல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்மளுடைய சிப்ளிங்ஸாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். பட் யூ ஆர் கனெக்டிங் வித் யுவர் சோல் ஃபேமிலி. அவங்கள கூப்பிடுங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விதமாக அவங்க கூட கனெக்ட் ஆகுறீங்க. யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட் அலோன் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் யூ, யுவர் ஹார்ட் ஒர்க்கிங், யுவர் ஹஸ்லிங் அப்படின்லாம் நான் சொன்னேன்ல. யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட் அலோன். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் தி டே நம்ம தனியாக இருக்கணுன்றது அவசியமே, தனியாக கஷ்டப்படணுன்றது அவசியமே கிடையாது. இல்லை தனியாக சந்தோஷமாக இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. தனியாக யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. பட் சொல்கிறேன், பேச்சுக்கு சொல்கிறேன், தனியாக சந்தோஷமாக இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. கால் இன் யுவர் ட்ரைப், கால் இன் யுவர் சோல் ஃபேமிலி, எல்லாரையும் சேர்த்து பிடிக்கணும். ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட் அலோன் மை டியர், யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட் அலோன். இன்னொரு கார்டு எடுக்கலாம். சில பேர் உங்கள் சோல் ஃபேமிலியை அட்ராக்ட் பண்ணுறீங்க, சோல் கம்யூனிட்டியை அட்ராக்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறீங்க, சோல்மேட் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஏப்ரல் மந்த் டான்ஸ் வித் லைஃப் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. பியூட்டிஃபுல். சி, லைஃப் இஸ் அ டான்ஸ், சரிங்களா? ஸோ டான்ஸ் இட் அண்ட் டான்ஸ் வித் இட், டூ சம்திங் டு சேஞ்ச் யுவர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. மேபி உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும்னா சம் கைண்ட் ஆஃப் மூமெண்ட், எக்ஸசைஸ், டான்ஸிங், எந்த மாதிரி மூமெண்ட், மூவிங் அவர் பாடி ரியலி ஹெல்ப்ஸ், சரிங்களா? ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். வாக்கிங், டான்ஸிங், பிளேயிங் ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் நம்மளுடைய எனர்ஜிக்கு. இட்ஸ் லைக் a doorway you're walking in,
and it's beautiful out there and in here also beautiful. அதாவது வின்-வின் சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். இது நீங்களும் பெனிஃபிட் ஆவீங்க, அதர் பார்ட்டிஸ் இன்வால்வ் அவங்களும் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ இட் கேன் நெவர் கோ ராங். ஓகே, இட் கான் கோ ராங் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. அகெயின் நான் ஏதாவது த்ரெஷ்ஹோல்டு நீங்கள் கடக்குறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன்னா இதுவும் அதே தான். மேபி நீங்கள் உங்களுடைய 4 செவத்துக்குள்ளேருந்து வெளியில் வரீங்களா உங்களை டேலண்ட் எடுத்துகிட்டு அப்படின்றது எனக்கு தெரியல. பட் யூஆர் ஷோயிங் யுவர் டேலண்ட் டு பீப்புள், யுவர் ஸ்கில் டு பீப்புள். மேபி இது நீங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் வந்து ஹையர் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு இது பண்ணுற மாதிரி, ஓகே, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி யூஆர் ப்ரெசென்டிங் சம்திங். இது வந்து இது ஆர்ட் ஃபார்மாக இருக்கலாம். யூஆர் ப்ரெசென்டிங் சம்திங் டு த வேர்ல்ட். ஓகே, அண்ட் இட் இஸ் பியூட்டிஃபுல் டு see you present that. ஓகே, நீங்கள் அதை பண்ணுறதை பார்க்குறதுக்கே ஒரு வரமாக இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் டூ இட். அண்ட் ஏதாவது டெய்லி ஏதாவது பண்ணலாம். ஓகே, அதாவது நம்மளால் பண்ண முடியாதுன்னு ஒரு நாள் உட்காந்துட்டோன்னா அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறலாம். பட் பண்ணணும், இன்றைக்கி பண்ணணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஒரு முடிவெடுக்கணும். நம்ம தான் முடிவெடுக்கணும் இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்றது. ஓகே, ஏதாவது ஒன்று. சரி, மூணாவது மெசேஜஸ் வந்துட்டு எடுக்கலாம். மூணாவது யாருக்கு வாட் டு யூ நீட் டு ரிலீஸ் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. பட் இது ரிவர்ஸில் வந்திருக்கு. நான் இந்த கார்டில் ரிவர்சல்ஸ் எடுத்துப்பேன். வாட் டு யூ நீட் டு ரிலீஸ், சம்திங் யூ நீட் டு ஹோல்ட் ஆன். சரிங்களா? இல்லைனா ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து என்ன லூஸாக விட்டுட்டிங்களா என்ன அப்படின்றத பாருங்கள். யூ நீட் டு ஹோல்ட் இட் டுகெதர். ஓகே, யூ நீட் டு ஹோல்ட் இட் டுகெதர். இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி அப்படின்ற கார்டு. மேபி இது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம். யூ ஆர் ஹோல்டிங் ஆன் டு திஸ் பர்சன் தட் யூ நீட் டு ரிலீஸ். ஓகே, அது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட லைஃபே வந்து மாறிடும். உங்கள் லைஃப்பில் நெகட்டிவிட்டி அப்படின்றதே இருக்காது. நான் அந்த டெக்கை திருப்பி வச்சுருக்கேன், நான் என்னன்னு தெரியல. இல்லை, ஐ டூ ரீட் ரிவர்சல்ஸ் இன் திஸ் கார்ட். இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. ஸோ இட்ஸ் டைம் டு ரிலீஸ் த பேட்டர்ன். இட்ஸ் டைம் டு ரிலீஸ் த பர்சன். ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு பர்சனை ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஏதோ ஒரு பேட்டர்ன் உங்கள் லைஃப்பில், ஹேபிட், ஏதாவது ஒரு சம்திங், ஏதோ ஒரு பேட்டர்னில் போய் சிக்கிட்டுருக்கீங்களா, இதுலேருந்து வெளியில் வரணுமா, உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் முடிவெடுத்தால் மட்டும்தான் முடியும். ஓகே, அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, அந்த பேட்டர்னை விட்டுட்டிங்கன்னா, அந்த நெகட்டிவ் திங்கிங்கோ நெகட்டிவ் டூயிங்கோ விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த பர்சனை விட்டுட்டிங்கன்னா, மேபி சம் ஒன் இஸ் வெரி நெகட்டிவ் நியர் யூ, அவங்கள விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணிடலாம். உங்கள் எனர்ஜியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க, உங்கள் சோல் ஃபேமிலியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. மேபி உங்கள் வார்த்தை ரொம்ப கடுமையாக இருக்குது, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த பர்சன். சரிங்களா? ஸோ அவங்கள வந்து சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலியில் அந்த மாதிரி சில பர்சன் இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ண முடியாமலும் இருக்கலாம். பட் we can put a distance, put a wall. ஓகே, ஒரு வால் போட்டுக்கலாம் நம்மளை சுற்றி. அந்த மாதிரி போட்டுட்டோன்னா அவங்கள வார்த்தை நம்மளை அவ்வளோவா காயப்படுத்தாது. அவங்க பண்ணுறத பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்மளை அது அவ்வளோவா காயப்படுத்தாது. அந்த வால் தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த வால் தான் நம்மளுடைய பிலீஃப் இந்த ஹையர் பவர். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் மை டியர் குரூப் 2. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஏப்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ், உங்களோட ஏப்ரல் மந்த் எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில். ரெசனேட் ஆச்சுன்னா, எப்படி ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுடைய ஒரு கமெண்ட்டையும் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் ப்ளீஸ் காமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, you take good care of yourself. Lots of love. Bye.
ஹாய் குரூப் 3, வெல்கம். நீங்கள் இந்த பியூட்டிஃபுல் ரிங், ப்ளூ ஸ்டோன் இருக்கிற ரிங் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 3. இதுதான் உங்களோட ரீடிங்காக இருக்க போது. வாங்க ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் ரிங் இங்கே வைக்கிறேன், உங்கள் ஆப்ஜெக்டை. ஓகே, ஸோ குரூப் 3s நம்ம இன்றைக்கி ஸ்பிரிட் கிட்ட என்ன கேட்குறோன்னா, ஏப்ரல் மந்த் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது. ஓகே, ஏப்ரல் மந்த் என்ன நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வருது, இதை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். For my group 3s, please spirit. For my group 3s, please. April month அவங்கள நோக்கி என்ன வருது ப்ளீஸ். April month predictions for my group 3s. Judgment card. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. சில பேருக்கு, இது எல்லாருக்கும் கிடையாது, பட் எனக்கு ஃபஸ்ட்டு வர்றது மெசேஜே இது தான். சில பேருக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, சரி ஓகே, ஐ வில் ட்ரை டு கன்வே திஸ் எனர்ஜி as much as I could. ஓகேங்களா, அதனால் இந்த எனர்ஜி எனக்கு வந்து ஃபீலிங்ஸை வார்த்தை எப்படி போடுறதுன்னு தெரியல. பட் சில பேர் வந்து நம்ம லைஃப்க்கு ஒரு சேவியரை எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சில பேர் நம்பிட்டுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது யாராக இருக்கும்னா, த பார்ட்னர் தட் வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வித். அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிருப்போம். அதனால தான் நம்ம வந்து லவ்வுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் லைஃப்பில். ஓகே, நம்ம பேரண்ட்ஸும் அதனால தான் வந்து புஷ் பண்ணுவாங்க. சில பேரை, இது அவங்களுக்கான மெசேஜாக என்னன்னு தெரியல, அவங்க வந்து டு ஃபைண்ட் அ பார்ட்னர், அதாவது அந்த காமெடியாக சொல்லுவாங்கள்ல, அவனுக்கு ஒரு கால் கட்டு கை கட்டா, சம்திங் லைக் தட். ஸோ அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டினா, அதான் கல்யாணம் பண்ணிட்டீன்னா அவன் வந்து பொறுப்பாயிடுவான், அவன் வந்து வழிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது இந்த லைஃப்பில், தட் when we find the right people. One second guys, sorry guys, டோரில் என்னோடய பையன்தான், நீங்கள் வந்து வேறு யாரும் நினச்சிக்காதீங்க. ஸோ அவர் வந்தார், என்னை பார்க்கணுன்னு சொன்னார், பார்த்துட்டு திரும்ப போய் அவங்க அப்பா கூட விளையாடுறாரு. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எஸ், அந்த பையனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டேன்னா அவன் வந்து பொறுப்பாயிடுவான் அப்படின்லாம் பேசிப்போம். எதனாலன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆஸ் எ சொசைட்டி ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. when we find the other half, when we find our partner, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு சேவிங் மூமெண்ட், அவங்க தான் நம்மளுடைய லைஃபோட சேவியர் அப்படின்னு நினச்சிப்போம். அது கிடையாது, அது உண்மை கிடையாது. நம்மளே நம்மளை காப்பாற்றிக்க முடியும், நம்மளே நம்மளை வந்து ஒரு விதமாக இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும், அப்படி தான் சொல்லணும். நம்மளே நம்மளை வந்து இந்த வேர்ஷன்லேருந்து வேறு ஒரு வேர்ஷனாக மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏப்ரல் மந்த் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு விதமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இட் இஸ் நாட் பை இந்த சேவியர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒரு குருவாக இருக்கலாம். குரு நம்ம வாழ்க்கையில் வருவாங்க, பட் வென் வி ஆர் ரெடி அவங்க வருவாங்க. பட் அந்த சேவியர் வந்து ஒரு பர்சன் கிடையாது, ஒரு பார்ட்னர் கிடையாது, ஒரு லவ் கனெக்ஷன் கிடையாது, அந்த பர்சன் கிடையாது. உங்களோட சேவியர் நீங்கள் தான். ஓகே, அண்ட் அதை நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் பர்ஃபெக்டாக வாழ்ந்து காமிக்கிறீங்க, அதுதான் எனக்கு தெரியுது. பியூட்டிஃபுல் மெசேஜ் ஸ்டார்டிங்லே. நீங்கள் தான் உங்களோட சேவியர், நான் தான் என்னோட சேவியர். த ஹேங்ட் மேன், இந்த கார்டுள்ள போக மாட்டேன். இந்த 6 of cups, இந்த கார்டு எடுத்துப்போம். பேஜ் ஆஃப் wands reversed. The hanged man, 6 of cups, page of wands reversed. For my group 3, please spirit, உங்களுக்கு என்ன மெசேஜ், ஏப்ரல் மெசேஜஸ் ப்ளீஸ். My group 3, 3 of cups. சில பேர் கொஞ்சம் ஸ்ட்ரக்காக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. பட் இது வந்து ஒரு விதமான நல்ல விதமான ஸ்டக்னஸ்ன்னு எனக்கு தெரியுது.
இட்ஸ் லைக் ஒரு ஒரு பிரேக், ஒரு பாஸ் இந்த டைம் லைன் அப்படின்னு சொல்லலாமா? எஸ், உங்கள் லைஃபோட டைம் லைனில் ஒரு பாஸ், ஒரு பிரேக். இந்த பிரேக் வந்து மச் நீடட் பிரேக். சாரி guys, என்னன்னு தெரியல, இஸ் craving my energy, my attention, I don't know. நான் அவனுக்கு plenty of attention இன்னைக்கு கொடுத்துட்டேன், பட் you guys need me also, I know. Trust me, he gets plenty of attention from me. அவன் என் கூட தான் டே ஃபுல்லாக இருப்பான். இருந்தாலும் அவனுக்கு அம்மா வேணும். சம் பீப்புளுக்கு இது ரெசனேட் ஆகலாம். மேபி நீங்கள் உங்களோட மதர்லி கனெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, மேபி உங்கள் மதரை மிஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய சம் கைண்ட் ஆஃப் மதர்லி நர்ச்சரை நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து மேபி நம்மளுக்கு நம்ம அம்மா கிட்டேருந்தும் கிடைக்கலாம், இல்லை நம்மளுக்கு கொடுத்துக்கலாம் கைஸ். ஸோ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பேபி, ஓகே, அண்ட் ஹக் யுவர் செல்ஃப். இமேஜின் பண்ணுங்கள், அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப் ஆகிடுச்சு இந்த கார்டு. ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ். ஓகே, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிடுச்சு. மேபி நீங்கள் வந்து அதிகமாக கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களோன்னு தோணுது லவ்வை. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கார்ட். பாட்டம் டெக் எனர்ஜி, த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். எல்லாமே சேஞ்ச் ஆகுது கைஸ். ஏப்ரல் மந்த் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அண்ட் பியூட்டிஃபுல் சேஞ்சஸ் இருக்குது. உங்களை நோக்கி நிறைய அபண்டன்ஸ் வர காத்திருக்கு. யாராவது பண கஷ்டத்தில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம்லாம் தீருது. ஏப்ரல் மந்த் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்துலாம் உங்களுக்கு பண வரவு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் மெயின் மெசேஜ் இங்கே என்னென்னா, உங்களுடைய இன்னர் செல்ஃப் பற்றி தான். மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு லவ் கொடுத்துக்க மாட்டீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் பற்றின நிறைய இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க ஸ்பிரிட். அதாவது மற்றவங்களுக்கு பண்ணிவிட்டு நம்மளுக்கு பண்ணலைன்னா எப்படி? நம்மளோட கப் ஃபில்லாகி இருந்தால் தான் நம்ம மற்றவங்க கப்பை ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால் டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப், நர்ச்சர் யுவர் பாடி, நர்ச்சர் யுவர் செல்ஃப் கேரில் இண்டல்ஜ் பண்ணுங்கள். இது வந்து சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஓகே, பெரிய விஷயமாகவும் இருக்கலாம். சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே. டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ஸ்கின், டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ஸ்லீப் பேட்டர்ன், இதெல்லாமே வந்து ரொம்ப லாங் டேர்மில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகே. ஏப்ரல் மந்த் நீங்கள் அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணுறீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அதர் பீப்புளுக்கும் உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி கொடுக்குறீங்க. பட் உங்களுக்கு ப்ரிடாமினன்ட்லி உங்களுக்கு அதிகமான டைம் அண்ட் எனர்ஜி உங்களோட பர்சனல் ஒர்க்குக்காக, பர்சனல் ஒர்க்னால் இன்னர் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் ஒர்க், அதுக்காகவும் உங்களுடைய பர்சனல் செல்ஃப் கேருக்காகவும் நம்மளே லவ் கொடுத்துக்கிறதுக்கு நிறைய டைம் ஒதுக்குறீங்க நீங்கள். அது ரொம்ப முக்கியம் ஏப்ரல் மந்த் உங்களுக்கு. அதை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறீங்க. நிறைய உங்களுடைய ஓல்ட் செல்ஃப் கொஞ்சமாக என்னென்ன பேட்டர்ன்லாம் உங்களை லிமிட் பண்ணிச்சோ, என்னென்ன வந்து செல்ஃப் அப்ரெஷன்லாம், நீங்கள் வந்து செல்ஃப் அப்ரெஷன்னால் நம்மளை வந்து அப்ரெஸ் பண்ணிக்கிறது, ஓகே. எப்படி சொல்கிறது, நம்ம வந்து நம்ம தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் தடை. நிறைய விஷயங்களில் நம்மளுடைய மைண்டு தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் தடை. நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைப்போம், ஓகே, அது நம்ம உள்ளுணர்வை வந்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை நோக்கி நம்மளை பாயிண்ட் பண்ணும். பட் நம்மளுடைய மைண்ட் அண்ட் நம்மளுடைய கண்டிஷனிங் வந்து நம்மளை வந்து அப்ரெஸ் பண்ணும். அதாவது உன்னால் முடியாது, இதெல்லாம் யாராவது பண்ணியிருக்காங்களா, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இந்த சொசைட்டல் கண்டிஷனிங் அண்ட் சோஷியல் கண்டிஷனிங் அண்ட் பர்சனல் கண்டிஷனிங் இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஏப்ரல் மந்த் ஏதோ ஒன்று பிக்கெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறீங்க. அதுதான் எனக்கு இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து தெரியுது. பிகாஸ் உங்களுடைய பேஷன் அண்ட் உங்களுடைய ஃபயர், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸில் இருந்தது, பட் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ்
அப்ரைட்டில் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக சைனாக தெரியுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் அந்த பெயினை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த அப்ரெஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஃபயரை யாரோ டிம் பண்ணியிருக்காங்க, உங்களோட லைட்டை யாரோ டிம் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் யுவர் லைட் ஆரக்கிள் கார்ட்லேருந்து கடைசியாக மெசேஜ் எடுக்க போகிறோம். பிகாஸ் கிளியர்லி உங்கள் லைட்டை யாரோ டிம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பர்சனே நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அண்ட் அது நம்மளுடைய மைண்டு தான். அகேன் மைண்டு சேட்டர்னு சொல்லலாம். இல்லை, அது வந்து ஒரு விதமான வி ஆர் ஆர் பிக்கஸ்ட் எனிமி அப்படின்னு சில சமயம் சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம வந்து வி டாக் அவர் செல்ஃப் அவுட் ஆஃப் இட். நமக்குள்ளே பேசி இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நம்ம மைண்டே நம்மளை வந்து நிறைய மாற்றி இருக்கிறது என்னால் உணர முடியுது. ஸோ அதுலேருந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வெளியில் வரீங்க. அண்ட் யூ ஆர் கான்கரிங் தட். ஓகே, நிறைய செலிப்ரேஷன் இருக்குது 3 of Cupsல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் நிறைய வெளியில் போகலாம். அகேன் இந்த பீப்புள் வந்து உங்களோட பாசிட்டிவிட்டியை இன்னும் அதிகமாக்குறாங்க. உங்களோட பாசிட்டிவ் அகேன் இது வந்து ஒரு அகேன் சூப்பர் சைன். பிகாஸ் இந்த பீப்புளெலாம் சேவியர்ஸ் கிடையாது, பட் இவங்க வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நம்மளை வந்து ஒரு விதமான ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் வச்சுக்கிறாங்க. இவங்க கூட நம்ம எனர்ஜி மிங்கிள் ஆகும்போது ரொம்ப ரொம்ப அருமையான பாசிட்டிவிட்டி பிறக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் ஏப்ரலில். ஓகே, நம்ம கப் ஃபில்லாக இருந்தால் தான் நம்ம மற்றவங்க கப்பை ஃபில் பண்ண முடியும்னு சொன்னது ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் தான். ஓகே, அகெயின் செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை அழிச்சிட்டு நம்ம யாருக்குமே வந்து நல்லது பண்ணவே முடியாது. தட் இஸ் நாட், அது மேபி இனிஷியலாக நம்மளுக்கு நல்லதாக தோணலாம் கூட, அது லாங் ரன்னில் நம்மளால் பண்ண முடியாது. எது லாங் ரன்னில் பண்ண முடியுமோ அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே, ஆத்தென்டிக்காக எதை பண்ண முடியுமோ அதுதான் ரொம்ப நல்லது. ஓகே, கிங் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் ரிவர்ஸ், ஸ்ட்ரென்த், அப்ரைட். யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய ஃபேமிலிலேயோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் என்விரான்மெண்ட், அதாவது கலீக் என்விரான்மெண்ட், அதிலெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் யூ ஆர் மெயின்டைனிங் யுவர் பாய்ஸ். அது எனக்கு தெரியுது. அதை வந்து நீங்கள் கண்டினியூ டு பண்ண போகிறீங்க. யூஆர் கோயிங் டு டூ தட். ஓகே, அதை வந்து உங்களுடைய அந்த டிமீனர், உங்களுடைய அந்த பர்ஃபெக்ட் எப்படி எதுக்குமே அசராமல் இருக்கிற அந்த உங்களுடைய நேச்சரை நீங்கள் மாற்றிக்க போகிறதில்ல. ஏப்ரல் மந்த் அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அண்ட் வாட் எவர் தே டூ, எவ்வளோ அவங்க பண்ணாலுமே சரி, நீங்கள் உங்களுடைய பாய்ஸையும் உங்களுடைய காம்னஸையும் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. அண்ட் தட் இஸ் குட். ஓகே, அதனால தான் ஹோல் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சிச்சுவேஷன் இங்கே நடக்குது. அதனால தான் எல்லாமே வந்து டேர்ன் ஆகுது. அதனால தான் இந்த சிச்சுவேஷனை அப்சைட் டவுனாக நீங்கள் மாற்றுறீங்க. ஓகே, அவங்க நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணால் மறுபடியும் நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணிட்டோன்னா அவங்களோட லெவலுக்கு நம்ம இறங்கிடும். கரெக்டுங்களா? அவங்களோட லெவலுக்கு இறங்கிட்டோன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஓகே, பட் எதையும் தாங்கி அதிலேருந்து நம்மளோட காமை மெயின்டைன் பண்ணோன்னா, நம்மளுடைய சென்டரை மெயின்டைன் பண்ணோன்னா, ஈவன் தோ தே டிட் தட், ஈவன் தோ தே ஹர்ட் அஸ், அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய சென்டரை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை தான் கொடுக்கும். ஓகே, கண்டிப்பாக இதுலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக வெளியில் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஆரக்கிள் மெசேஜஸ் எடுக்கலாம். ஆரக்கிள் மெசேஜஸ் ஃபார் மை குரூப் 3s ப்ளீஸ். ஆரக்கிள் மெசேஜஸ் ஃபார் மை குரூப் 3s ப்ளீஸ். நோ அப்படின்ற ஆன்சர் வந்திருக்கு. வெயிட், போஸ்ட்போன், பாஸ், சே நோ அப்படின்ற கார்டு வந்திருக்கு. அண்ட் இந்த கார்டு சோல் ஃபேமிலி. குரூப் 2க்கும் இந்த கார்டு வந்திருந்தது. அண்ட் குரூப் 1க்கும் இதே மாதிரி ஒரு சிமிலர் மெசேஜ் தான் வந்திருந்தது. ஸோ
2 குரூப்பில் குரூப் 1 ஆர் 2ல் ஏதாவது ஒரு குரூப் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுனாலும், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதையும் போய் பாருங்கள். பிகாஸ் அங்கே ஏதோ ஒரு மெசேஜஸ் இருக்குது. அதை சொல்லும்போது கீப்பர்ஸ் ஆஃப் த எர்த் கீழே இருக்குது. யூ ஆர் நாட் அலோன், ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டர்ஸ் ஸ்டாண்ட் பிசைட் யூ அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஸோ சம்திங் ஏதோ ஒன்றுத்துக்கு நீங்கள் நோ சொல்லணும். ஓகே, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போஸ்ட்பான் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இதற்கு எஸ் சொன்னோன்னா என்ன நடக்கும், நோ சொன்னோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் சேயிங் நோ, கரெக்ட் சுச்சுவேஷனில் சேயிங் நோ இஸ் இம்பார்ட்டண்ட். சேயிங் நோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அகேன், நம்மளை அழிச்சிக்கிட்டு நம்ம யாரையுமே காப்பாற்ற முடியாது. ஸோ நம்மளோட கப் ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம மற்றவங்களோட கப்பை ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், போஸ்ட்பான் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள். பாஸ் அகெயின் இன்னொரு மெசேஜிங்க ஹேண்ட்பேங்லேயும் வந்தது. ஸோ அதனால் இது ஒரு குட் பாஸ். இதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், நோ சொல்ல பழகிக்கோங்க. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லலாம். ஓகே, அண்ட் இது வந்து சிம்ப்ளி வந்து நம்ம ஒரு டிஸ்ரெஸ்பெக்டை ஏற்றுக்காதது கூட ஆகலாம். ஓகே, யாரோ நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காமெடியில் கூட நிறைய பேர் வந்து நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் நம்மளை வந்து சீரியஸாகவே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அதாவது நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்காஸ்டிக் காமெடிலாம் சொல்லுவோம்ல, அதில் வந்து சில பேர் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எப்படி நம்ம டிஸ்ரெஸ்பெக்டை வந்து தாங்கிக்கக்கூடாதுன்னு. ஃபார் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணி நம்மளை வந்து ஒரு காமெடி ஆப்ஜெக்டாக மாற்றுறாங்கன்னா, சிம்ப்ளி ஆஸ்கிங் அ கொஷின், நான் எப்படி அப்படி பண்ணேன், கேன் யூ எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது மூலயமாவே யூ ஆர் மெயின்டைனிங் அ லைன் தட் யூ ஆர் நாட் வில்லிங் டு பி டிஸ்ரெஸ்பெக்டட். கரெக்டுங்களா? நீ எப்பயுமே இப்படி தான் பண்ணுற அப்படின்னா, அப்படியா, கேன் யூ எக்ஸ்பிளைன் தட், எப்படி நான் அப்படி தப்பாக பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறது மூலயமா, நாட் ஆங்க்ரிலி, அதாவது கோவமாக கிடையாது, சாதாரணமாக கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் அப்படின்னு சொல்லி கேட்குறது மூலயமா நம்மளுடைய டிஸ்ரெஸ்பெக்டை எடுத்துக்காதது மூலயமா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நம்ம சொல்கிறோம். நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆல்சோ வி எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு ரெஸ்பெக்ட் அஸ். அதாவது நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்களும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அது ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். அகெயின் இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிறீங்கன்னா அது வேறு விஷயம். பட் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு உள்ளுணர்வோட சர்க்காசம் யூஸ் பண்ணி நம்மளோட ரெஸ்பெக்டை வந்து தகர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே நீங்கள் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். அது ரொம்ப முக்கியம். அண்ட் சோல் ஃபேமிலி அப்படின்ற கார்டு வந்திருக்கு. காலிங் யுவர் ட்ரைப், யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட் அலோன் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. சத்தியமாக நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்தது தனியாக வாழ்ந்து தனியாக செத்து போகிறதுக்கு கிடையாது. we have a team, we have a soul family here. எர்த்லேயும் சரி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லேயும் சரி we have a team, soul family நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கால் பண்ணோன்னா they will help us. ஓகே, ஸோ அதனால் கால் இன் யோர் சோல் ஃபேமிலி, கால் இன் யோர் ட்ரைப். கடைசியாக மூனாலஜி கார்ட்லேருந்து மெசேஜஸ் எடுப்போம். பிகாஸ் இது எக்லிப்ஸ் சீசன்றதுனால அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எக்லிப்ஸ் தெரியாது இந்தியாவில். பட் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் எக்லிப்ஸ் தெரிஞ்சாலுமே அந்த எனர்ஜிலாம் நம்ம அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் எக்லிப்ஸ் சீசனை ஆனர் பண்ணுற விதமாக மூனாலஜி கார்ட்ஸ்லேருந்து மெசேஜஸ் எடுக்கலாம். கடைசியான மெசேஜ் ப்ளீஸ் ஸ்பிரிட் ஃபார் ஏப்ரல். மெசேஜ் ஃபார் ஏப்ரல், மெசேஜ் ஃபார், let me make sure. ஓகே, ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஃபுல் மூன் இன் அக்வேரியஸ். அக்வேரியஸ் அப்படின்ற சைன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா விடுங்க. பட் ஷோ த வேர்ல்ட் த ரியல் யூ, அதாவது ஏதோ ஒன்றத்தை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சு பூட்டிகிட்ருக்கீங்க. ஓகே, இது ஒரு டேலண்ட், ஒரு ஸ்கில், ஒரு ஆக்ட் ஆஃப் சர்வீஸ், ஏதோ ஒன்று. பட் உலகத்துக்கு நீங்கள் யார், த ரியல் யூ யார் அப்படின்றத நீங்கள் காமிக்க வேண்டிய டைம் ஏப்ரல். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ரீடிங் மை டியர் குரூப் 3. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெசனேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய ஒரு மெசேஜையும் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ்
கமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, you take good care of yourself.